செயின்ட் சிட்டா ஆஃப் லூக்கா 1212 ஆண்டு இத்தாலியில பிறந்திருக்காங்க. சின்ன வயசுலயே தந்தையார் இறந்து போக தாயோட பராமரிப்புல வளர்ந்திருக்காங்க. சிட்டா 12வது வயசுல ஒரு வீட்டு வேலைகள் செய்யக்கூடிய பணிப்பெண்ணா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல உள்ளவங்க சிட்டாவை ரொம்பவே கொடுமைப்படுத்தி இருக்காங்க, கடினமான வேலைகள் செய்ய கட்டாயப்படுத்தி இருக்காங்க, துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. சிட்டாவோட அன்பான பணிவான அணுகுமுறையால அந்த வீட்டோட முதலாளிகளும் சக பணியாளர்களும் இவங்கள தாக்கியிருக்காங்க. உடல் அளவுல பல தடவை சிட்டா துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. சிட்டா அனைத்து துன்புறுத்தல்களையும் பணிவோடையும் அமைதியோடையும் சகித்து கொண்டிருக்காங்க. தன்னை துன்புறுத்தியோர்கள் மேல அன்பும் மரியாதையும் செலுத்தி இருக்காங்க. சிட்டா தனக்கு கொடுக்கப்பட்ட கடினமான பணிகளை கடவுளே தனக்கு கொடுத்ததா நம்பியிருக்காங்க. சோம்பேறித்தனமான பக்தி பொய்மையானது அப்படின்னு சிட்டா அடிக்கடி சொல்லியிருக்காங்க. சிட்டா தன்னுடைய தூங்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டு அந்த நேரத்துல ஜெபம் செய்யக்கூடிய வழக்கம் கொண்டவங்களா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்களுடைய முதலாளிகளும் சக பணியாளர்களும் இவங்க மேல அன்பு மரியாதையும் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இறுதியா 1272 ஆண்டு சிட்டா தூங்கிட்டு இருக்கிறப்பவே இறந்து போயிருக்காங்க. இவங்க இறந்தப்போ இவங்க படுத்திருந்த இடத்துக்கு மேலே ஒரு விண்மீன் தோன்றினதா சொல்லப்படுது. 1580ல இவங்களுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய உடல் கெட்டு போகாம இருந்திருக்கு. புனித சிட்டாவோட திருவுடல் புனித லூக்கா நகர்ல உள்ள சென்ட் பிராடியோ பேராலயத்துல பொதுமக்கள் பார்வைக்கு இப்பவும் வைக்கப்பட்டிருக்கு. வீட்டு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களோட பாதுகாவலியா புனித சிட்டா இருக்கிறதா நம்பப்படுது. April 27, Saint Sitta of Luca feast day.